வந்து என்னை ஆண்டு கொண்டவர் என்பதை பாடல் ஒன்றிலே மிக தெளிவாக பேசுவார். அருவும் உருவும் அருவுருவும் அல்லா ஒருவன் உயிர்க்கு உயிராய் ஓங்கி திருவார் கமலை ஒரு ஞான பிரகாசன் என வந்தே அமலப்பதம் தந்து என்னை ஆண்டான் என்று பேசுவார். அதாவது காற்றாகவும் ஆகாயமாக இருக்கும் பொழுது அருவாகவும் மண்ணாகவும் தீயாகவும் இருக்கும் பொழுது உருவாகவும் தீயாக இருக்கும் பொழுது அருவுருமாகவும் இருக்கின்ற அவர் என்னுடைய குருவாக வந்தாரா என்றால் இல்லை அப்படிங்க. அருவும் உருவும் அருவுருவும் அல்ல, எங்கும் நிறைந்திட்ட பெருமூர்த்தியாகிய ஒருவன் உயிராக எனக்குள் இருந்து ஓம்காரமாய் நின்று என்னை தெளிவுபடுத்தி நல்வழியாக நடத்தக்கூடிய அந்த திருவார் திரு ஆர்க்கின்ற அந்த யார் வழிபட்ட கமலை என்கின்ற திருவாரும் பிரகாசன வந்து எதை தந்தார்? கமல பதம் தந்து. கமலன் என்பதற்கு அன்பானவன், அமைதியானவன், செயல்திறன் மிக்க. என்னை இறைநிலைக்கு இறை திருவடிகளை எனக்கு தந்து என்னை ஆண்டு கொண்டார். ஒரு வேதிய இருந்தும் தல்ல சமய பிரவேசம் செய்தார். எங்கும் நிறைந்த இறைவனை அடையாளம் காட்டி எல்லாம் நிர்வாணம் தந்தார். என்னை தருமபுரத்திற்கு செல்வதற்காக சைவ திருமணம் தொடங்குவதற்காக ஆண்டு கொண்டார் என்பார். ஆக இங்கே ஞானப்பிரகாசமாக அறிவின் வடிவாக வந்து நம்மை இறைவனுடைய திருவடிகளை நமக்கு தரவல்லவர் ஆசான். என்ன அவர் யார்? அருவத்தில் இருக்கும் சிவமா, உருவத்தில் இருக்கும் சிவமா, அருவுருவாக இருக்கும் சிவமா என்றால் அதையெல்லாம் கடந்து அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அந்த பொருள் மகாலட்சுமி தேவியார் வழி